அவர்களுடைய படத்துல வந்து நிறைய விஷயங்கள் டீகோடிங் பண்ற அளவுக்கு இருக்கும். அவருடைய படங்கள்லயே நுட்பமா கவனிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்றது அவருடைய முந்தைய படங்கள்ல அப்படிதான் இருந்திருக்கு. ஆனா இந்த படங்கள்ல வந்து லாஜிக் மிஸ்டேக்ஸ் அப்படின்றது எக்கச்சக்கமா இருக்கு. டெல்லி ரோட்ல வந்து சண்டை போட்டுட்டுற மாதிரி இருக்கும், ஆனா யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து. இல்லை, ரயில்வே ஸ்டேஷன்லேயும் யாரும் இருக்க மாட்டாங்க. ஓகே. ரயில்வே ஸ்டேஷனில் சண்டை போடுவோம், அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. டெல்லியில் ரெட் ஃபோர்ட்டுக்கு முன்னாடி சண்டை போட்டுட்டு இருப்போம், அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. இவரை வந்து ஒரு பெரிய பனிமலையில் நெஞ்சில் புல்லட்டை வச்சு ஷூட் பண்ணி அங்கேருந்து தூக்கி மேலேருந்து கீழே போடுவாங்க. பார்த்தா மரம் மட்டையெல்லாம் உடச்சி கீழே வந்து ஒரு 100 அடி பள்ளத்தில் விழுந்துருவார். விழுந்துருவாருன்னா உடம்புடம்புலாம் சுக்கு நூறாக போயிருக்கும். பார்த்தா அவங்க ஆள் காலி, சக்திவேல் இதோட காலி, அடுத்து நான் தான் அப்படின்னு சிம்பு கிளம்பி போவார். பார்த்தா அடுத்த நாள் காலை நினச்சி பார்ப்பார், நம்ம எங்கே படுத்திருக்கோம், நம்ம சுட்டுருக்காங்க கூட, ரத்தம்லாம் வருது அப்படின்னு பார்த்து பக்கத்தில் இப்போ பனிமலையில் ஒரு ஸ்டிக் மாதிரி ஐஸ் க்யூப் மாதிரி இருக்கும், அதை எடுத்து உடனே அவரே ஆப்ரேஷன் பண்ணி அந்த புல்லட்லாம் எடுத்து போட்டு அப்படி நிறைய நடந்து போயிடுவார். இதெல்லாம் வந்து அவங்க ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முதல்ல என்ன பண்ணுவாங்க, பிபி டெஸ்ட்டு, சுகர் டெஸ்ட்டு, ப்ரெஷர்லாம் எடுத்து பார்த்துட்டு அனஸ்தீசியா டாக்டரை வச்சு ஒரு 5 பேர் கொண்ட குழு ஆப்ரேஷன் பண்ணுற ஆப்ரேஷனு யாரும் வந்து ரெஸ்கியூ பண்ணுற மாதிரி கூட பல நேரங்களில் அந்த ஆப்ரேஷனே ஃபெயிலியர் ஆகி போகுது.